ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலெக்ஷன் வந்தாச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்மளோட தலைவர் யார் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப 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 முக்கியம். நான் ஒரு ஆள் ஓட்டு போடாதனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்டுனால என்ன வேணால் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். ஸோ நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி வச்சுருப்போம், இவங்களுக்கு போடணும், இவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்றது. ஸோ கரெக்டாக சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம இப்போ போடுற ஓட்டு தான் வந்துட்டு நம்மளை இன்னும் 5 வருஷத்துக்கு கொண்டு போகும். ஸோ எல்லாரும் கவனமாக இருங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்துட்டு அரசியல் பற்றின புரிதல் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அரசியல்லாம் என்னென்னு பதிவே தெரியாமலே இருப்பாங்க. இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வந்தாச்சு, எல்லாத்துக்குமே அதை பற்றி தெரியுது, எல்லாத்துக்குமே அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிந்திச்சு உங்கள் தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஓட்டு போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக போய் போடுங்க. நான் நோட்டாக்கு தான் போடுவேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு ஓட்டுனால என்ன வேணால் மாறலாம். சிந்திச்சு உட்காந்து யாருக்கு போடலாம், யார் யார் என்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றத யோசித்து உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓகேவா? ஓகே, பை செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஓகே.